நிலையான வருமானத்தை எதிர்பார்க்கிற முதலீட்டாளர்களுக்கு எஃப்டிக்கள் பாத்தீங்கன்னா ஒரு விருப்பமான தேர்வாவே இருக்கும். எஃப்டில முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்ல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா அதோட முதிர்வு காலம். சரியான எஃப்டி காலத்தை தேர்ந்தெடுக்கிறது உங்களோட நிதி இலக்குகளை எளிதிலேயே அடையிறதுக்கு உதவியா இருக்கு. இந்த வீடியோல நம்ம எஃப்டிக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். எஃப்டி திட்டங்களோட முதிர்வு காலம் அப்படிங்கிறது நீங்க செய்யற முதலீடுகள் லாக் செஞ்சு வைக்கப்பட்டிருக்க காலத்தை குறிக்குது. இது சில நாட்கள்ல இருந்து பல வருடங்கள் வரைக்கும் இருக்கலாம். ஒரு தனிநபர் குறுகிய கால எஃப்டிக்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்த வட்டி விகிதங்கள் தான் வழங்கப்படுது. உங்களோட முதலீட்டு சீக்கிரமாவே குறிப்பிட்ட நாட்கள் முடிந்ததுமே எடுத்துக்கலாம். அதே நேரத்துல நீண்ட காலத்துல அதிக வட்டி விகிதத்தை பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீண்ட கால எஃப்டிக்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இந்த வீடியோல நம்ம எஃப்டிக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது உங்களோட தேவைகளோட எஃப்டிக்களை இணைச்சு பாருங்க. எதற்காக எஃப்டி திட்டங்கள்ல முதலீடு செய்றீங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கறது அடுத்த 2 அல்லது 3 வருஷங்களுக்குள்ள வருதா இல்ல 1 ஆண்டுகளுக்குள்ள வருதா அப்படிங்கறத முதல்ல பாருங்க. உங்களோட நிதி இலக்குகளுக்கு ஏற்ற மாதிரி முதிர்வு காலத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சிலருக்கு அடுத்த வர 1 ஆண்டுகளுக்குள்ளேயே தேவை இருக்கலாம். இந்த மாதிரியான நபர்கள் குறுகிய கால எஃப்டியை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அதுவே 2 to 3 ஆண்டுகள் முதிர்வு காலத்தை கொண்ட எஃப்டி திட்டங்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அடுத்ததா வட்டி விகிதங்களை சரி பார்க்கணும். எஃப்டிகளுக்கு வழங்கப்படுற வட்டி விகிதங்கள் முதிர்வு காலத்தோட அடிப்படையில மாறுபடுது. பொதுவாவே நீண்ட முதிர்வு காலத்தை கொண்ட எஃப்டிக்கள் அதிக வட்டி விகிதங்களை வழங்குது. எஃப்டி திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பேங்குகளும் பேங்க் சாராத நிறுவனங்களும் தர வட்டி விகிதங்களை ஒப்பிட்டு பாருங்க. வட்டி விகித மாற்றங்களுக்கு எதிராகவும் பணத்தை இன்னும் அதிகமா வளர்க்கறதுக்கும் முதலீடுகள்ல பல எஃப்டிகளா பிரிச்சும் முதலீடு செய்யலாம். அடுத்ததா வரி தாக்கங்கள். எஃப்டி வட்டி மேல விதிக்கப்படுற வரி பாத்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை கணிசமா பாதிக்கும். குறுகிய கால எஃப்டிகள் ஒட்டுமொத்த வட்டியை குறைக்க உதவுது. இதோட விளைவா வரி விதிக்கக்கூடிய வருமானமும் குறையுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தோட அடிப்படையில வரி விதிப்போட தாக்கத்தை மதிப்பிடுறதுக்கும் வரி சேமிப்பு எஃப்டிக்கள் மாதிரியான விருப்பங்களை நீங்க ஆராய்ச்சி செய்யலாம். அடுத்ததா பணவீக்கம் மற்றும் வருமானம். நீண்ட கால எஃப்டிக்கள் நமக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கும் போது அதோட பணவீக்கத்தோட விளைவுகளையும் சேர்த்து பார்க்கறது ரொம்பவே முக்கியம். நீண்ட லாக்கின் காலம் இருந்தாலும் பணவீக்கம் காரணமா உங்க நிதியோட உண்மையான மதிப்புல குறைவு கூட ஏற்படலாம். நீங்க சம்பாதிச்ச வட்டி பணவீக்க விகிதத்தை விட அதிகமா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. அடுத்ததா எஃப்டி லேடரிங். உங்களோட எஃப்டி திட்டங்களை பல்வேறு காலகட்டங்களை பன்முகப்படுத்தி முதலீடு செய்யறத இது குறிக்குது. அதாவது உங்ககிட்ட 5 லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க 1 லட்சத்தை ஓராண்டு எஃப்டி திட்டத்திலையும் மீதம் இருக்க 2 லட்சத்தை 3 ஆண்டுகளுக்கான எஃப்டி திட்டங்களையும் மீதம் இருக்க இன்னும் 2 லட்சத்தை 5 ஆண்டுகளுக்கான எஃப்டி திட்டங்களையும் பிரிச்சு முதலீடு செய்யலாம். 1 வருஷத்துக்கு அப்புறமா 1 ஆண்டுக்கான எஃப்டி திட்டம் முதிர்வு அடையும் போது அந்த வட்டியையும் அசலையும் சேர்த்து எடுத்து மறுபடியும் இன்னொரு எஃப்டி திட்டத்துல முதலீடு செய்யலாம். இந்த முறையை தான் எஃப்டி லேடரிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முதிர்வு பெற எஃப்டி திட்டங்களை எடுத்து மறுபடியும் இன்னொரு எஃப்டி திட்டங்கள்ல முதலீடு செஞ்சு லாபமும் பெறலாம். சோ உங்களோட தனிப்பட்ட தேவைகள், வட்டி விகிதம், கால அளவு இதெல்லாத்தையுமே மதிப்பீடு செய்யறது மூலமா உங்களோட நிதி இலக்குகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எஃப்டி முதலீட்டை சிறப்பாகவே செயல்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.